ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் சந்தை, அப்புறம் சந்தையில் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஆர்எஸ்மங்கலம் பக்கத்தில் சனவெளி தான். சனவெளி சந்தைக்கு தான் போனோம். எப்போவுமே வியாழக்கிழமை சந்தை வரும். சந்தைக்கு போகிறதா இருந்தாலே கட்டைப்பை தேடுறதே பாதி பெரிய வேலையாக இருக்கும். அத்தையிட்ட கைத்தேன், அத்தை நீனே தேடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக தேடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போவுமே நைட் டைம் தான் சந்தைக்கு போவோம், ஒரு ஈவினிங் 6:30க்கு மேலே. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த டைம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால செல்வா வேகமாகவே கூட்டிகிட்டு போயிட்டான். ஒரு கம்மாக்கரை கிட்ட ஒரு ரோடு மாதிரி போகும், இங்கிட்ட தான் சந்தை வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு போனதுமே எனக்கு பிடிச்ச கருவாடு, அப்படி ஆப்போசிட்டில் செல்வாக்கு ரொம்ப பிடிச்ச மீன் தான் வச்சுருந்தாங்க. நான் சின்ன பிள்ளை ஸ்கூல் படிக்கும்போது நானே அம்மா 100 கொடுத்து சந்தைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அந்த 100 வச்சு ஒரு கட்டைப்பை நிறையா நான் வாங்கிட்டு வருவேன். அது போக 10 அம்மா எனக்கு டிப்ஸ் கொடுக்கும். 90 வாங்கிட்டு 10 நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ 500 கொண்டு போனால் கூட சந்தைக்கு பத்தவே மாட்டேங்குது. இந்த டைம் ஃபுல்லாக ஊர் பிளான் திருவிழாவாக இருந்ததுனால எங்கள் ஊர் சந்தையில் எனக்கு கூட்டமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஆல்ரெடி முன்னாடியே திருவிழான சந்தையில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. இந்த சந்தைக்கு போனால் தான் ஸ்கூல் படித்த பிள்ளைங்க, சொந்தக்காரவங்க அம்மா அப்பாலாம் எல்லாருமே மீட் பண்ணுவோமா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஃபஸ்ட்டாக காய்கறிகள்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக தான் மீன் வாங்க வந்தோம். மீன் வாங்கவே 1 மணி நேரம் இருக்கும். இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு. எனக்கு முரல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும், முரல். ஆனால் இங்கே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே வேணான்னு சொல்லிட்டேன். செல்வா அப்புறம் இன்னொன்று பொரிக்கிறதுக்கு தனியாக ஒரு மீன் வாங்கணும். செல்வா அந்த கெளுத்தியை விடவே மாட்டான். எங்கே போனாலும் அந்த கெளுத்தி மண்டையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, கெளுத்தி தான் வேணும் அப்படின்னு அவன் அது வாங்கிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு மீனாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மீனெலாம் நம்ம பார்க்காத மீனாகவும் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், நல்லாயிருக்கு. அப்போ இன்னொரு மீன் இருந்தது, இதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு 5 மணிக்கும் எவ்வளோ போனோம்னு நினைக்கிறேன். வெளியில் சந்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்ப இருட்டாயிருச்சு. செல்வா என்னை கொஞ்சம் நேரம் வெளியில் உட்கார சொல்லிட்டு அவன் கடைக்கு போய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாத்திரை வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, டே இன்றைக்கும் 10 மணி தான் சாப்பாடா அப்படின்னு. ஃபைனலாக என்ன வாங்கிட்டு வந்துன்னு பார்க்கலாமா? சந்தையிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காய் தான். இந்த முருங்கைக்காய் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சென்னையில் இந்த ஒரு முருங்கைக்காய் இல்லை, இது பெருசாக இருக்கா, இந்த சின்ன முருங்கைக்காவே நான் 20 வாங்குவேன். மனசாட்சியே இல்லாமல் விற்பாங்கப்பா. ஆனால் இங்கே எங்கள் ஊரில் 4 முருங்கைக்காய் 10 தான். நல்ல பிஞ்சு முருங்கைக்காய். செகண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நார்மலாகவே சந்தைக்கு போனால் வாங்குறதா. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோம். அடுத்து செல்வா பச்சியும் போண்டா வாங்கிட்டு வந்தான். எங்கள் ஊரில் சூப்பராக இருக்குமே பச்சி போண்டா. அது எங்கள் மாமாவுக்கு சொல்லி விட்டாங்க, மறந்துடாதீங்கடா அப்படின்னு. அடுத்து வெள்ளைப்புடு 1/4 கிலோ 60 வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொட்டிடுவோம், கொட்டி பார்த்தா தான் பார்க்க முடியும். சவுச்சக்காய், ஆமாம் சவுச்சக்காய் 3 சவுச்சக்காய் 20 வாங்கினேன். தக்காளி ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. 2 கிலோ 50 வாங்கினோம் தக்காளி. அடுத்து பீட்ரூட்டு. எல்லாமே சென்னையில் ரேட்டு ரொம்ப அதிகம் தெரியுமா. உண்மையாகவே வாங்கும்போதே எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீட்ரூட்டு 20 1 2 3 4 5 6 7 8 பீட்ரூட்டு 20 வாங்கினேன். அது போக வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 1 கிலோ 60 சொன்னாங்க. நாங்கள் 1 கிலோ 50 வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எங்கள் ஊரில் நல்லா இது என்னது சொல்லி வாங்கலாம், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு. ஆனால் வெளியில் போய் சொல்லி வாங்க முடியாது, ஏன்னா வேறு பேசி வாங்கலாம், இங்கே வாங்க முடியாதுல்ல. அப்புறம் அவரைக்காய் ஒரு கூறு 20. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் கூறு கணக்கு தான், கூறாக வச்சுருப்பாங்க தட்டில். முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் கூறாக 20 வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி வெண்டைக்காய் 1/2 கிலோ 20. கொத்தரவங்கலாம் நல்லா நிறையா கொத்தரவங்க தெரியுமா. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கொத்தரங்கான்னு. வெறும் 20 தான் இவ்வளோ கொத்தரங்காவும். எனக்கு கொத்தரங்காய் ரொம்ப பிடிக்கும். அது போக கத்திரிக்காவும் 20 தான். 1/2 கிலோ இருக்கும் 20. அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஆமாம் அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம சந்தை பொருள்லாம் அத்தை 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கோல்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்து. செகண்ட் இந்த பிஸ்கட் மேரி கோல்டியே ஆரஞ்சு ஃப்ளேவர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாச்சி அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க. பட் எங்கள் அம்மாச்சி இருந்து 4-5 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, இப்போ தான் சாப்பிட்றேன். முந்தா நேற்று ஊருக்கு வரும்போது எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நானே தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான்ப்பா.
ஃபைனலாக நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. இவ்வளோதான் நம்ம திங்ஸ் வாங்கினது. இது மட்டும் இல்லை, அப்புறம் மீன் வீடியோ பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். அதான் சொன்னாலே கெளுத்தி மீன் ஆமாம் 1 கிலோ 80 ரூபான்னு வாங்கினோம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு தனியாக ஒரு மீன், அப்புறம் நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு நண்டு வாங்கிட்டு வந்தோம். இதை ஃபுல்லாக இப்போ எடுத்து வைக்கணுமா, இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அடுத்து சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் வாங்க சாப்பிட. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.